இன்று விஞ்ஞான அறிவிக்கொண்டு காண்கின்றோம். எங்கோ ஒலி அலைகளை ஒளிபரப்பு செய்வதை நாம் இங்கே வீட்டிலிருந்து டிவி மூலம் காண்கின்றோம். இதை போன்றுதான் நமக்குள் எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் உண்டு. அதில் எந்த ஸ்டேஷனை நீங்கள் திருப்புகின்றனரோ அந்த ஸ்டேஷன் அலைவரிசையில் நீங்கள் காணுகின்றீர்கள். இதே போல உலகில் நாம் யாரெல்லாம் சந்திக்கின்றோமோ இந்த உணர்வுகள் அதே போல ஸ்டேஷனாக அமைகின்றது. நாம் தீங்கு செய்தவர் எண்ணினால் அவர் உணர்வலை இங்கே படர்ந்திருப்பதை உணர்வை நுகர்ந்து அவர் மேல் வெறுப்பும் வேதனையும் கொள்ளுகின்றோம். வேதனைப்பட்டு ஒரு உணர்வினை நாம் அறிந்து கொண்டால் அதே உணர்வுகள் பதிவாக்கியப்பின் அதே ஸ்டேஷனை திறந்து வைத்தால் அதே வேதனை உணர்வுகள் நமக்குள் வருகின்றது. ஆக விஞ்ஞான அறிவுக்கும் இதற்கும் நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் அணுவாக விளைகின்றது. அந்த அணுவினை பெருக்கி விடுகின்றது. அதை அறிய முடிகின்றது. இயக்கும் போது உணர முடியாது, பின் அழிந்து விடுகின்றது. ஆகவே அதை ஒளிபரப்பும் உணர்வுகள் எந்திரத்தின் தன்னை கொண்டு எந்திரத்தில் தான் இயக்குகின்றது. எந்திரத்தில் உருவாக்கிய உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்து பதிவாக்கிவிட்டால் அது அணுவாக மாற்றி விடுகின்றது. அங்கே தீமைகள் நடக்கும் நிகழ்ச்சிகளை டிவியில் ஒளிபரப்பாகிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தீமை என்ற உணர்வின் தன்மை எண்ணினாலும் நமக்குள் வேதனை என்ற உணர்ச்சிகளை தோன்றுகின்றது. அந்த வேதனை என்ற உணர்ச்சிகளை தோன்றும் போது வேதனை உருவாக்கும் அணுவாகவே உருவாக்கி விடுகின்றது. பின் அதன் உணர்வை நமக்குள் வளர்க்க எதன் அலைவரிசையில் எதை வெளிப்படுத்ததோ அதை மீண்டும் நாம் நுகர நேருகின்றது. உதாரணமாக எங்கோ அவர் நடக்கும் அதிர்ச்சி செய்திகளை படமாக்கி நாம் வெளியிடும் போது அதே அதிர்ச்சி உணர்வை கண்கொண்டு பார்த்து பதிவாக்கும் போது அங்கு வெளிப்பட்ட அலைகளை நாம் நுகர முடிகின்றது. அதே அதிர்ச்சி உணர்வுகள் நமக்குள் விளைகின்றது. அதிர்ச்சி உணர்வு விளையும் போது அழியும் சரீரங்களை நாம் பார்க்கப்படும் போது அதே நம்மை அழித்திடும் அணுக்களாக விளைந்து டிபி போன்ற நோய்கள் கொடூர நிலைகள் கொண்டு உருவாகின்றது. அதே போல வைரஸ் என்ற நோய்களும் நமக்குள் ஊடுருவி மற்ற அணுக்களை செயலற்றதாக மாற்றும் தன்மையுள்ளது. ஆக டிவியினால் விளையும் உணர்வுகள் இவ்வாறு. ஆக விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்தாலும் அதன் அலை வரிசைகளை நாம் வெளிப்படுத்தும் போது அதை நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அணுவின் தன்மை அடைத்து விடுகின்றது நமது உயிர். ஆகவே இன்று விஞ்ஞான அறிவிக்கும் விஞ்ஞான அறிவு கொண்ட இதை வெந்திட்டு அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் காலையில் துருவ தியான நேரங்களில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு எடுத்துக்கொண்ட சக்தி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் இதை அதிகரிக்கின்றனரோ இந்த உணர்வுகள் சூரிய எதந்து கூர்மையாக துருவ நட்சத்திரங்களிடமிருந்து சப்தரிஷி மண்டலங்களுடன் எடுக்கப்படும் போது அதன் அவதாரமாக இந்த உடல் ஒட்டி சென்ற பின் ஒளியின் சரீரமாக திரையில்லா நிலைகள் அடைய வரும். ஆகவே குரு வழியில் அருள் மகிழ்ச்சியின் அருசக்தியை நீங்கள் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் இருளை வென்றிடும் உணர்வுகள் நீங்கள் பெற்று என்றும் இருளை வென்றிடும் சக்தியாக உங்கள் உயிருடன் துணை கொண்ட உணர்வுகள் என்றும் வளர்ந்திட எமது அருளாசி எமது குரு அருளும் நீங்கள் பெற எமது அருளாசி மகிழ்ச்சியின் அருசக்தி பெற எமது அருளாசி உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்திட எமது அருளாசி உறுதுணையாக இருந்திட பிரார்த்திக்கின்றேன்.